மொபைல் ஃபோன்ல இருந்தோ செல்போன் டவர் கீழே சில வீடுகள்லாம் இருக்கும். ரேடியேஷன்ஸ் ஏதாவது வருதா, அது நம்மள பாதிக்குமா? வேவ்ஸ்லாம் வந்து நம்மளோட செல்குள்ள போகி டிஎன்ஏ டேமேஜ் பண்ணும் அப்படின்றது இல்லை. எந்த ஒரு வேவ்ஸ்மே கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம பக்கத்திலேயே இருந்துட்டே இருக்கும்போது அதுல சில எஃபெக்ட்ஸ் வரலாம். இதுல செல்போன்ல இருந்தோ இல்லை செல்ஃபோன் டவர்ல இருந்தோ வர இந்த ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் நம்மளோட செல்ஸ் எல்லாத்தையும் ஹீட் பண்ணுறது. அந்த ஹீட் பண்ணுறதுனால சில சேஞ்சஸ் வரலாம், பிரெயினில் அஃபெக்ட் ஆகலாம், தூக்க இன்மை, சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த காலத்தில் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக அது இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாரோட ஒரு கவனம் என்னன்னா, இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ல இருந்தோ இல்லை செல்ஃபோன் டவர் கீழே சில வீடுகள்லாம் இருக்கும். அவங்க கிட்ட இருக்க கன்சர்ன் வந்து இந்த ரேடியேஷன்ஸ் ஏதாவது வருதா அந்த டவர்ல இருந்து, மொபைல் ஃபோன்ல இருந்து, அது நம்மளை பாதிக்குமா அப்படின்றது தான் எல்லாரோட கன்சர்னும். கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு சில வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் வெளியில வரும் மொபைல் ஃபோன்ல இருந்தும் சரி, செல்ஃபோன் டவர்ல இருந்தும் சரி. ஆனால் இந்த வேவ்ஸ்லாம் வந்து நம்மளோட செல்குள்ளே போகி நம்மளோட செல்குள்ளே இருக்க டிஎன்ஏ டேமேஜ் பண்ணும் அப்படின்றது இல்லை. நம்ம சில எக்ஸ்ரே எடுத்துக்கலாம் போனால் தெரியும், எக்ஸ்ரே, காமாரேஸ் அங்கெல்லாம் கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி ப்ரொஹிபிட்டட் அப்படின்லாம். ஏன்னா அதில் இருக்க வேவ்ஸ் கண்டிப்பாக நம்ம செல்குள்ளே போய் நம்மளோட டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி இதனால சில பிரச்சனைகள் வரும் அப்படின்றது இருக்குது. அதனால கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்லாம் அந்த இடத்துக்கு போகிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ரேடியேஷன் ஃப்ரம் த செல்ஃபோனோ இல்லை செல்ஃபோன் டவர்ல இருந்தோ வர்றது வந்து ரொம்ப அந்த மாதிரி எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அது நம்ம பக்கத்துலேயே இருக்கு. ஆனாலும் எந்த ஒரு வேவ்ஸ்மே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம பக்கத்துலேயே இருந்துகிட்டே இருக்கும்போது அதில் சில எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்றது தான் இப்போதைய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. இதில் செல்ஃபோன்ல இருந்தோ இல்லை செல்ஃபோன் டவர்ல இருந்தோ வர இந்த ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளோட செல்ஸ் எல்லாத்தையும் ஹீட் பண்ணுறது. அதை ஹீட் பண்ணுறதுனால சில சேஞ்சஸ் வரலாம். என்ன மாதிரி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெயினில் அஃபெக்ட் ஆகலாம். பிரெயினில் அஃபெக்ட் ஆகிறதுனால ஹெட்ஏக் வர்றது, தூக்க இன்மை, இல்லை சீக்கிரமாக டயர்ட் ஆகிறது, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்புறம் ஜெனட்டிக்காவும் டிஎன்ஏக்குள்ள மைல்டா டேமேஜ் வரலாமோ அப்படின்ற ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. கேன்சர்ஸ், இதனால கேன்சர்ஸ் நம்ம செல்லோட அந்த மல்டிப்ளிகேஷன்லாம் மாறுறதுனால மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு புதுசாக ஏதாவது செல்ஸ் உற்பத்தி ஆகிறதுனால கேன்சர் வரலாமோ அப்படிங்கிறதுலாம் ஆராய்ச்சி நிலைமையில தான் இருக்கே தவிர எதுவுமே வந்து ப்ரூவன் கிடையாது இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோனை நம்ம உடம்புல இருந்து கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணாம இருக்க முடியாதுன்னா தள்ளி வச்சு பண்ணலாம். எப்போ தேவையோ அப்போ மட்டும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது. அதை யூஸ் பண்ணும்போதும் லேப்டாப்னா ஒரு டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணுறது, மடியிலேயே வைக்காம. செல்ஃபோனையும் வந்து நம்ம பேசுகிறோம், யூஸ் பண்ணும்போது ரேடியேஷன்ஸ் நிறையா வரும். அந்த டைமில் நம்ம அதை ஸ்பீக்கரில் போட்டு பேசுறது, இல்லை ஏதாவது ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மாதிரி நம்ம ப்ளூடூத் யூஸ் பண்ணி பேசுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மொடாலிட்டிக்கு போகலாம். அப்புறம் குழந்தைங்களும் வந்து நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட பிரெயின் டெவலப் ஆகிட்டே இருக்கும் நாளுக்கு நாள். ஸோ அதனால இந்த ரேடியேஷன்ஸ்லாம் அவங்கள பிரெயின் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறதுனால நம்ம அதெல்லாமே அவங்களுக்கு யூஸ் பண்ணுற டைம் கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி அதை ப்ரிவென்ட் பண்ணலாமே தவிர டோட்டலி அவாய்ட் பண்ணுற மாதிரி இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப பயந்துக்கிற மாதிரியும் இல்லை. குழந்தைகள் மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களும் சரி, இந்த மாதிரி கதிர்வீச்சுகள் அவங்க உடம்புலயும் ஒரு குழந்தை வளர்றதுனால செல்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம வந்து இந்த மாதிரி செல்போன் நிறைய யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவும் பக்கத்துல வச்சு யூஸ் பண்றதையும் கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து ப்ரூவன் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம இப்பவே ப்ரிகாஷனரியா அதெல்லாம் அவாய்ட் பண்றது நமக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும் இல்லையா? அதுக்கு ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.